ஹாய் கைஸ், நான் உங்க பாணி. நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அதாவது இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய சேனலுக்கு கிடைக்கக்கூடிய காணொளிகள் எல்லாமே சுதந்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காணொளிகளாகவே இருக்கு. ஒரு தனி மனித வாழ்வுல எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சரி, அதை மீறி அவனுடைய வாழ்வுல எப்படி வெற்றி கொள்வது, அந்த சுதந்திரத்தை உணர்வதுங்கிறதுக்கு ஏற்றார் போல காணொளிகளா நிறைய இருக்கு. இன்னைக்கும் அது பழைய ஒரு விஷயம் தான். அதாவது இது வந்து அந்த ஆஃப்டர் லைஃப் மெமரீஸ் நம்மளுடைய முந்தைய பிறப்பினுடைய அந்த விஷயங்கள பத்தி பார்க்குறோம் இல்லையா? அதுல ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வீடியோ புடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிருங்க. நம்மளுடைய மத்த 2 சேனலான நெத்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். 2யும் பாருங்க. 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்க. தென் மறக்காம அந்த ஹைப் பட்டன தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு வந்து மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். எஸ். ஆல்ரைட். இப்ப இந்த ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையில பெரும் துன்பம். சரிங்களா? அவரு வந்து அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்பொழுது இருந்து அவருக்கு பெருந்துன்பம். அந்த விஷயமெல்லாம் பார்ப்போம். பிறந்ததற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் கொஞ்சம் இப்படி வளர்ந்து வர, அவருக்கு இந்த மைல்டு ஆட்டிசம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா தான் அப்படியே இருந்தபடியே வளர்ந்து வர்றாரு. அப்புறம் அவருடைய கண்ணு வந்து ஒரு மாரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லாம அப்பப்போ ஒரு மாரி துடிச்சுக்கிட்டே இருக்குமாம். ஒரு மாதிரி இப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்குமாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் வேற வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ இந்த மாரி நிறைய ஒரு உடல் ரீதியான நிறைய துன்பங்களுக்குள்ள ஆளாக்கப்பட்டவர். அந்த ஹெர்னியா ஆப்பரேஷன் பண்ணணும். உடம்புல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எனக்கு பெருமளவுல போச்சு. போங்கடா! அப்படிங்கிற மாரி ஒரு சூழல். இவங்க அம்மாவுக்கு வந்து குழந்தை இப்படி இருக்கேன்னு ஒரு வகையான மன வருத்தம். இவங்களுடைய தாத்தா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர நேரடியா திட்டாம, இவங்க அம்மாவ இப்படி ஒரு புள்ளைய பெத்திருக்கு பாரு! அப்படின்னு சொல்லி திட்டி இவங்க அம்மாவுக்கு ஒரு மன வருத்தம். இவங்க அம்மா அதனால இவங்க இந்த குழந்தைய பார்க்கறது ஒரு கண் பார்வையில பார்க்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தவிர சமுதாயத்திலேயும் ஒரு மாதிரி நடத்துவாங்க இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து அந்த ஜோடியினுடைய வாழ்க்கைய பெரும் துன்பத்தில கொண்டு போய் ஆழ்த்துது. நிறைய நேரத்தில வந்து தற்கொலை முயற்சியும் எடுத்திருக்கிறாங்க. ஆனா வந்து அது வெற்றி அடையல. அப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு அவங்க வர்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வரும்பொழுது, எடுத்தோனயே அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனோனே, டக்குனு அந்த ரிக்ரெஷனுக்குள்ள போயிர்றாங்க. 2டே ரிக்ரெஷன் தான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ முதல் ரெக்ரெஷன் போம்பொழுதே, இவர் வந்து ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய முந்தைய ஒரு பிறப்பினுடைய ஞாபகம் இவருக்கு வந்திருக்கு. இப்ப அந்த பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 19 வயது மதிக்கத்தக்க மிகுந்த அழகு கொண்ட ஒரு பெண்மணியா அவங்க இருக்காங்க. ஒரு ரவுடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இப்ப இந்த இந்த ரவுடினா அடிதடி ரவுடி கிடையாது. வாழ்க்கையில எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாம, சகஜமா பயங்கர ஜாலியா அப்ப அது என்னன்னா, அந்த விலை மாது மாரி ஆயிர்றாங்க. மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட அப்படிதான் நான் வச்சுக்கங்களேன். ஏன்னா, உடல் கொண்ட இன்பத்தின் மீது வேட்கை ரொம்ப அதிகமாகறதுனால, யாருகிட்ட என்ன ஏதுன்னே கிடையாது. சும்மா அப்படி ஜாலியா என்ன வேணாலும் பரவால்ல. எனக்கு அந்த சுகம் தான் முக்கியங்கிற மாரி ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இதனால கருவுட்டுர்றாங்க. அப்போ இந்த கருவுடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வீட்லலாம் பிரச்சனை ஆயிருது. அப்ப வேற வழி இல்ல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தற்கொலைக்கு போறாங்க. தற்கொலைக்கு போய் எப்படின்னா, கடலுக்குள்ள அப்படியே உள்ள போயி செத்து போயிர்றாங்கன்னு பாருங்களேன். ஆனா, இதுல பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அந்த பெண்மணி வந்து நீரில் மூழ்கி இறக்குறாங்க பார்த்தீங்களா? ஜோடி வந்து இவருடைய முந்தைய பிறப்புல அந்த பெண்ணா இருந்திருக்காங்க. அப்போ பண்ணாத, 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 பண்ணாத தற்கொலை பண்ணாத, வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். தற்கொலை பண்ணாதன்னு ஆழ் மனசுல எவ்வளவோ கத்தி கூப்பாடு போட்டுருக்கு அந்த ஆன்மா. கேட்காம அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்கன்னு பாருங்களேன். இப்படி இறந்ததற்கு அப்புறம் தான் இப்ப மறுபடியும் அந்த ஜோடிங்கிற கூடிய ஒரு வாழ்க்கையில இவங்க வந்திருக்காங்க. இப்ப இதில பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆன்மா வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்த அது செய்யுது அப்படின்னு சொன்னா, அது செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லையா? அது செய்யுது அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அடுத்த பிறப்புல அதே காரியத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரும். என்னன்னா, இந்த காரியத்த செய்யக்கூடாது செஞ்சேன் இல்லையா? அந்த காரியம் மறுபடியும் எனக்கு ஏற்படும் பொழுது, நான் மன வலிமையோட அத எதிர்த்து நின்னு போராடுறேனா? அப்படின்னு பார்க்கிறதுக்காக அதே மாதிரியான சூழல திருப்பி எடுத்துட்டு வரும். ஸோ பிராக்டிகலி நம்ம ஒரு விஷயத்திற்கு பயந்து தற்கொலை பண்ணி சாகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா செத்து போனோம்னா, திருப்பியும் அதே மாதிரி சொல்லப்போனா முன்னைய விட இன்னும் கஷ்டமான ஒரு சூழல்ல முன்ன எத பெண்டிங் வச்சோமோ, அத திருப்பியும் அனுபவிப்போம். அதுக்கு பேசாம இப்பவே வாழ்ந்துட்டு போயிரலான்னு பாருங்களேன். இந்த ஒரு சூழல்ல தான் இப்ப ஜோடி அப்படிங்கிறவரு இருக்காரு. இந்த பிறப்புலயும் அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். ஆனா, அவருக்கு 2ஆம் வாய்ப்பு அப்படின்னு கிடைச்ச ஒரு காரணத்தினால, இப்ப அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல இந்த விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோனே இவருடைய கைட வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த கைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்ல ஒரு மனுஷன்.
அவரு வந்து மேல போம்பொழுது, "என்னப்பா என்ன ஏதுன்னோனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழல் இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி உண்டான ஒரு துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "சி உன்னுடைய முந்தைய பிறப்புகள்ல இருந்தே வந்து நீ ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு எதையா இருந்தாலும் ஒரு உத்வேகத்தோட இருந்து, ஒரு ஒரு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையோட இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருந்திருக்கு. ஏன்னா முந்தைய இன்னொரு பிறவியும் ஞாபகம் வந்திருக்கு. அந்த ஞாபகப்படுத்தும்போது அதிலயும் பிசிக்கலி சேலஞ்சுடு சரிங்களா? உடல் அளவுல இயலாத நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அந்த வாழ்க்கை வந்து பூரணமா வாழ்ந்து கழிச்சிருக்காங்க. ஆனா என்ன, பல ஏளனங்கள், பல ஏச்சு பேச்சு, தன்னுடைய இயலாமைய வந்து இது பண்ண ஒரு நிலை. இப்படி இருந்து வாழ்ந்து தான் அந்த பிறப்ப இறக்கும் பொழுது, அவங்க அந்த குரு என்ன சொல்றார், "முந்தைய பிறப்புல உனக்கு சூப்பரா நீ வந்து இது பண்ணிட்ட. இதனால உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் பலவாறாக உயர்ந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் நீ வந்து அந்த ஆன்ம முன்னேற்றம் வேகமா நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி சேலஞ்சிங்கான என்வைரன்மென்ட், சேலஞ்சிங்கான அப்பா, அம்மா, சேலஞ்சிங்கான அந்த ஒரு உடல் அமைப்பு அப்படிங்கிறத நீ எடுத்துட்டு போற. ஸோ, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த பிறப்புல இப்ப இந்த தற்கொலை பண்ணதுக்கு அடுத்து ஒரு ஒரு முடிவுக்காக இப்ப அடுத்த பிறப்பு எடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம ஆன்மா அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தேர்ந்தெடுக்க போவோம்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. போம்பொழுது பார்த்தோம்னா, இது என்ன இந்த உடல் வந்து ஒரு மாரி இப்ப இருக்கக்கூடிய உடல் இருக்கு இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய உடல அங்க தேர்ந்தெடுக்கணும். ஆனா, அந்த உடலுக்குள்ள புகுந்து நம்ம எப்படி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்வோம்ன்னு, சும்மா அந்த உடல் அசையாம இருந்தப்போ புகுந்து பார்த்து ஒரு ஒரு ரேண்டமா அப்படி மட்டும் இது பண்ணியிருக்காங்க. வழக்கமா என்ன ஆகும்னா, அந்த வாழ்க்கைய வாழ்ந்தே பார்க்கலாம். அந்த உடல்ல இருந்து அசைந்து இருக்கிற மாதிரி. இவருக்கு அந்த வாய்ப்பு இது பண்ணல. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, "நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. நான் இந்த உடல் வந்து நான் இப்படி இருக்கும், இது கஷ்டம்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்படி ஒரு உடல குடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்டீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணது நியாயமா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிறப்பை எடுத்து வரும்பொழுது, இந்த உடலுக்குள்ள அந்த ஆன்மா புகும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு, இந்த உடல் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது வந்து பேசணும்னு நெனச்சத பேச முடியாது. மனசுல எல்லா எண்ணங்களும் தோன்றுது. ஆனா, வாய் வழியா அந்த வார்த்தைகள வந்து வெளிய கொண்டு வர முடியாது. ஸோ, நமக்கு புடிச்ச மாதிரி அந்த கை, கால அசைச்சு, எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு கஷ்டமான ஒரு உடல். அப்ப அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே, அந்த பயங்கரமா அந்த உடலினுடைய துன்பம் இது பண்ணாம, உதைச்சு அவங்க அம்மாவனுடைய காக்சிக்ஸ் அப்படிங்கிறத உடைச்சே போட்டாராம். வயித்துக்குள்ள இருக்கும் பொழுதே. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிறந்த ஒரு குழந்தை, "என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னா கவலைப்படாத ஜோடி. இது எல்லாமே நீ முடிவு பண்ணி வந்தது தான். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இது பண்றது தான். இது எல்லாமே தெரியும் நமக்கு. நீ செய்ய வேண்டியது என்னன்னா, டென்ஷன் ஆகாத. முதல்ல வந்து நீ வந்து உன்னுடைய எல்லா எனர்ஜியும் ஒரு உறவுக்கு நேர்த்தியா எனக்கு யாராவது ஒரு உறவு வேணும், யாராவது ஒரு உறவு வேணும் அப்படி ஓடுற. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. நீ இந்த உலகம் முழுக்க நிறைய இடத்துல டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து நீ ஊக்கமான வார்த்தைகள சொல்லணும். அதற்கு நீயே ஒரு எடுத்துக்காட்டா நீ இங்க நிக்கணும். இது எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் இருக்க. நீ இன்னும் அந்த பாதைக்குள்ள போகல. நீ தவறான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உனக்கு அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல, உன் வாழ்க்கைய இப்ப நீ முன்னேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு போதுமான அளவுக்கு இந்த உடல் எடுத்து வரும்பொழுது, போதுமான ஆன்ம சக்தியோட தான் வந்தாரான்னு கேட்டு பார்த்தா இல்ல. இது 2வது பிரச்சனை. அப்ப என்ன பண்றாரு, இவருடைய ஆன்ம குரு வந்து கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி வந்து இவருக்கு இது பண்றாரு. பட் இது என்னன்னா, ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும். ஒரு 10% எடுத்துட்டு வரோம்னா, 10% தான் இருக்கும். ஆனா என்னன்னா, இந்த குரு குடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி ஒரு டெம்பரவரியா நமக்கு வந்து ஒரு 4 நாள், 5 நாள் அப்படி வேலை செய்யும். பாருங்க, இது ரொம்ப அவசியமாக ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குரு வந்து அந்த எனர்ஜிய குடுக்கும் பொழுது, நான் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்வு பெற்றவனாட்ட இருக்கேன். என்னுடைய இருதய கமலம், என்னோட இருதய பகுதி வந்து என்னுடைய ஹார்ட் சென்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதற்கு மீறி என்னை வந்து நான் ஒரு ஏளனமாகவோ, கேவலமாகவோ என்னை நானே தாழ்த்திக்க கொள்ளக்கூடிய மனோநிலையோட நான் என்னை பார்க்கவே இல்ல. இது எனக்கு ரொம்ப ஒரு பூரணமா நல்லபடியா இருக்கு. அப்படின்னு சொன்னோனே, அந்த செஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சுட்டு, இவரு தன்னுடைய சராசரி வாழ்க்கைக்குள்ள போம்பொழுது, ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு பெண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரு வந்து ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பொம்பள கூட இருக்காங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புத்தி அளவுல ஈனம் படைச்ச ஒரு லேடி. அந்த பெண்மணி என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொன்னா, இவன் வந்து என்னைய ரேப் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பொய் கேஸ் போட்டுர்றா. இந்த பையனே பாவம் இந்த மாரி நெறைய பிரச்சனைகளுக்குள்ள இருக்கு. இந்த பையன் இந்த மாரி பண்ணுனான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கேஸ் போட்டுர்றா. விசாரிச்சு பார்க்கும்போது, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் கூட நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிர்றா. ஏன் சொன்னான்னு தெரியல.
அப்ப இந்த மாரி விசாரணைகள் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு 3, 4 நாள் வந்து இந்த விசாரணை போகுது தொடர்ந்து. அப்போ இவரு வந்து நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு கால அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த மீன்வைல் கேப்ல மறுபடியும் 2வது ரெக்ரெஷனுக்கு இவரு வர்றார். அப்ப அவரு என்ன சொல்றாராம் டாக்டர்ட்ட, "நல்ல வேலைங்க. கரெக்ட்டா இந்த 4 நாளைக்கு என்னுடைய குரு அந்த ஒரு சக்திய குடுத்து அனுப்புனாரு பார்த்தீங்களா? இந்த 4 நாள் பூரணமா அது என்னைய காப்பாத்திருச்சு. நல்லபடியா செலவாச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டேன். அந்த சக்தியோ, இந்த புரிதலோ இல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன ஆயிருந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது." அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. சொல்லிட்டு தான் திருப்பியும் இங்க உட்கார்றாங்க. எதுக்கு? இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு உட்கார்றாங்க. மறுபடியும் 2ண்ட் செட்டிங். இப்போ உட்காரும்பொழுது இவங்களுடைய அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இருட்டு அறை போல ஒண்ணு இருக்கு. அந்த அறை போல இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு அந்த இடத்துல நீ இறந்தா தான், நீ இந்த ஒரு புது ஒரு வாழ்க்கைய தொடங்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பூடகமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ அவரு அப்படியா? அப்படின்னு சரி கேட்டுக்கிட்டு, இவங்களுடைய தாய் தந்தையர பார்க்குறாங்க. இவங்களுடைய தாத்தாவ பார்த்தோன்னே, "நீ எல்லாம் மனுஷனாயா? என்ன தொந்தரவு பண்ணீயா நீ உசுரோடு இருக்கும்போது?" அப்படின்னு இது பண்ணோன்னே, "சரி அவர கடிஞ்சுக்காதப்பா. இப்போ வந்து அவர் அந்த மாதிரி இல்ல. ஆண் உடல் கொண்டதுனால, அந்த பழைய எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்காதுன்னோனே, இவரே சமாதானப்படுத்திக்கிட்டு, அவங்க தாத்தாவ கட்டி புடிச்சுட்டு, "சரி பரவால்ல. நடந்தது நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோல போச்சுங்கிற" மாரி, இவரு தாத்தாவ கட்டி புடிச்சுட்டு, "சரி பரவால்ல. நான் உன்னைய மன்னிச்சர்றேன். நீ ஏதோ இப்படி பண்ணிட்ட" அப்படின்னோனே, அப்புறம் அவங்க அப்பா, அம்மாவ பார்த்து நன்றி சொல்லுறார். இப்படி ஒரு பிள்ளையை வேண்டும் என்று சொல்லி, நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்னைய ஒரு பிள்ளையா பெத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கலாம் தெய்வம்யா. எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்றார். அப்ப இந்த மாரி உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு, கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸும் உங்களுடைய குருவும் வந்து மறுபடியும் ஊக்கம் குடுத்து அனுப்புறாங்க. "பாரு, இங்க உன்னுடைய வேல, உன்ன போல இருந்தாலும் சரி, இத்தன உடல் அளவுல துன்பப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் ஒருத்தன கீழ தள்ளினாலும் சரி, உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லி பிறருக்கு நீ வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும். இதுக்கு நீ உலகம் பூரா டிராவல் பண்ணணும். அதற்காக தான் உன்னுடைய வாழ்வினுடைய பிறப்பே இருக்கு. அத நீ வந்து செவ்வனே செஞ்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி தான் திருப்பி அனுப்புறாங்க. அப்ப கீழ இவரு வந்ததுக்கப்புறம் 2வது சிட்டிங் முடியுது. அப்புறம் சில மாதங்கள் அப்படியே அந்த கேஸிங் அந்த ரேப் அட்டெம்ப்ட் கேஸ் இருக்கு இல்லையா? அது போயிட்டுருக்கு. பட் இவருகிட்ட காசு பணம் இல்ல. இன்னைக்கு தான் காசு பணம் இருக்கிறவனுக்கு தானே இது. அது அப்படி இருக்குது. இவர்கிட்ட காசு பணம் இல்ல. அதனால இவர் மேல எதிர்ப்புல தீர்ப்பு வந்துருது. இவர தூக்கி ஜெயில்ல போட்டுர்றாங்க. சில மாதங்கள் வந்து ஜெயில்ல கழிச்சுட்டு, மறுபடியும் வெளிய வர்றாரு. வெளிய வந்தோனே இந்த டாக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். டாக்டர் இப்ப நான் யாரு மேலயுமே வந்து கோவப்படுறதோ, எதுவுமே பண்ணல. எனக்கு ஒரே ஒரு கஷ்டமா இருந்தது என்னன்னா, நான் கொஞ்சம் வெகுளியான ஆளு. நான் செய்யாத தப்புக்கு வந்து நான் ஒரு ஒரு களங்கமான ஒரு பேரு இது பண்ணி, நான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகுது, என்னை ஏற்கனவே இந்த கேஸ் போட்டோனே என்னை வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க வேற. "நீ வீட்ல இருக்காத போ" அப்படின்னு மாரி சொல்ட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு மாரி கூட இருக்கக்கூடிய அந்த செல்மேட் எல்லாம் ரொம்ப கொடூரமான ஆட்களா இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே, நம்ம அந்த ரிக்ரெஷன்ல பார்த்த விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு ஊக்கமா இருந்தது. அதனால ஆனதாச்சு பார்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கை ஒரு நோக்கத்துக்காக தான வந்தோம். சரி ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்துட்டு, அந்த சில மாதங்கள கழிச்சுட்டு நான் வந்து என்னுடைய அந்த இத முடிச்சுட்டு நான் வெளிய வந்துட்டேன். வந்துட்டு, இப்ப என்னுடைய வாழ்க்கைய ஒரு மாரி ஸ்டேபிளா நிறுத்திக்கிறதுக்கு நிலைநிறுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில இருக்கேன். பட் எனக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. நான் வந்து பூரணமான இந்த வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி, இந்த உடல் மேல கொண்ட வெறுப்பு அப்படிங்கிறது என்னைய விட்டு போயிடுச்சு. இந்த உடல நான் இப்போ வந்து ஒரு அட்வான்டேஜா தான் பார்க்குறேன். ஏய்! இந்த உடல்னால நான் எவ்வளோ விஷயம் என்னால கத்துக்க முடியும் தெரியுமா? என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் எவ்வளோ அடையும் தெரியுமா? அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். யாரு மனிதர்கள் மேலயோ, என்னுடைய உடல் மேலயோ, சூழல் மேலயோ இப்ப எனக்கு வெறுப்பு இல்ல. எல்லாமே எனக்கு ஒரு பாடமாக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னியும் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கைய ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு, எப்படி என்னால பிறருக்கு எப்படி ஊக்கமா இருக்க முடியுமோ, அதற்குண்டான வழிய பார்க்க போறேன். என்னுடைய குருமார்களும், கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சொன்னத நான் திருப்பியும் செய்ய போறேன். ஸோ, உங்களுடைய ரிக்ரெஷன் செஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. நன்றி அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டரையும் வந்து இவங்க சொல்லி நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர்னா, இந்த ஜோடியினுடைய வாழ்க்கை இவர ரெக்ரெஸ் பண்ணது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் போல. இப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய முந்தைய பிறப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எப்படி அத வந்து அட்வான்டேஜா எடுத்து சூப்பரா வாழ்க்கையில முன்னேறுறாரு. பாசிட்டிவா இது பண்ணிட்டுன்னு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறனால உங்கள்ட்ட பகிர்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு செய்திய அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ நேர்பட இந்த ஜோடி மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், உடல் நலம் அப்படிலாம் நேர்படையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா, எதையும் ஒரு ஊக்கமா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழி பார்க்கணும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பிறரை வந்து ஆசீர்வாதம் செய்வது, மன்னிப்பது, அன்பு செலுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை செய்து, வாழ்க்கைய வந்து ஒரு பாடமாக
எடுத்துக்குவதற்கு ஒரு 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 பாசிட்டிவ் ஒரு ஓப்பன் மைண்டடோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பொழுது, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் வெகு வேகமாக வளரும் அப்படிங்கிறது இதில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ, அதற்கு இந்த ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் நமக்கு நிறைய உதவிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ, வாழ்வாதாரம் இல்ல, வாழ்வினுடைய ஆதாரம். சரிங்களா? ஸோ, யாஹ்! இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தந்தனபாணி. நன்றி.